சக்தி. இத்தனை வருடமாக அன்னையே, நான் உன்னையே நம்பி வணங்கி வாழ்கிறேன். ஆனாலும் என் கஷ்டம் தீரவே இல்லையே என புலம்புகிறான். நான் கூறிய வழிபாட்டு முறைகளை இவன் செய்ய மாட்டான். தான தர்மம் செய்ய சொன்னால் தர்மமும் செய்ய மாட்டான். மன்றங்களில் நடக்கின்ற கூட்டு வழிபாடுகளில் கலந்து கொள், உன் ஊழ்வினைகளை தணிக்கிறேன் என்று சொன்னால் மன்ற வழிபாட்டிலும் முழுமையாக கலந்து கொள்ள மாட்டான். நான் கூறும் துண்டுகளை மன ஒருமையோடு செய்ய மாட்டான். சரி, மருவத்தூர் ஆலயம் வரும்போதெல்லாம் அங்கவலம் செய் என்றாலும் செய்ய நேரமில்லை, மனமில்லை அவனுக்கு. சரி, உன்னுடைய வீட்டிலே தினசரி வழிபாடு தவறாமல் செய் என்றாலும் நேரமில்லை அவனுக்கு. ஆலய விழாக்களில் தவறாமல் கலந்து கொள் என்றாலும் வேலை இருக்கு, கலந்து கொள்ள முடியாது என காரணம். இப்படி இதற்காகத்தான் சூட்சுமமான சில திருஷ்டி முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் பயனடைய கனிவோடு அருள்கிறேன். அதனையும் பயன்படுத்தி கொள்ள மாட்டான். பிறகு எப்படியடா உன் கஷ்டம் தீரும்? மந்திரத்தில் மாங்காய் பறிக்க ஆசைப்படாதே. முயற்சி இருந்தால்தான் பலன் கிடைக்கும். நான் ஒவ்வொரு முறையும் கூறுகின்ற வழிபாடு மற்றும் திருஷ்டி முறைகளை தவறாமல் செய்து வர வேண்டும். அதன் பலன்களை பிறகு உணர்வாய். கிரக சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு உன்னை காக்கவே சில சூட்சும திருஷ்டி முறைகளை தருகிறேன். என்னை நீ ஆராயாதே, என்னையும் என் வழிமுறைகளையும் ஆராயாதே. என் வழிமுறைகள் உன் சிற்றறிவுக்கு எட்டாது. நான் சொல்லும் தொண்டுகளையும் வழிபாட்டு முறைகளையும் தவறாமல் கடைபிடித்தால் உன் ஊழ்வினைகளும் தீராத வினைகளும் விலகும். கஷ்டங்கள் அனைத்தும் தொலைந்து போகும். மனிதனின் பருவ காலங்கள் இளமை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம் ஆகியவை ஒரு கரும்பில் அடிப்பாகம், நடுப்பாகம், நுனிபாகத்திற்கு ஒப்பானது. பொறுமைக்கும் ஆசைக்கும் ஆணவத்திற்கும் எல்லை உண்டு. எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது. பழத்தில் உள்ள விதை கொட்டை முதிர்ந்து மண்ணில் புதைந்து அழிந்து 1000 பழங்களாக கொடுத்து மனிதர்களுக்கும் பயன்படுகிறது. மனிதன் அந்த விதை கொட்டை போல பயன்பட வாழ வேண்டும். இலையுதிர் காலத்தில் உதிரும் இலைகளைப் போலவும் பிஞ்சிலே பழுத்த பழத்தை போலவும் உதிர்ந்து விடக்கூடாது. தாதா தாத்தா ஆகலாம், தாத்தா தாதா ஆகக்கூடாது. கன்று குட்டியாக இருக்க வேண்டும், பன்றி குட்டியாக இருக்கக்கூடாது. நாட்டு நாயாக இருக்க வேண்டும், வெளிநாட்டு நாயாக இருக்கக்கூடாது. சேகரித்த பாவங்களை வெளியேற்ற மலஜலம், சிறுநீர், அழுக்கு, வியர்வை போன்ற கழிவுப் பொருள்களை உடலில் இருந்து வெளியேற்றுவது உடம்பிற்கு நல்லது. அதுபோல நீங்கள் சேகரித்த பாவங்களை வெளியேற்ற தர்மம் செய்ய வேண்டும். தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். மரம் எது, கொம்பு எது, அடி எது, வலி எது, அன்பு எது, பாசம் எது, பார்வை எது, ஒளி எது, தலை எது, மண்டை எது, கல் எது, உணவு எது, அரிசி எது, நெல் எது, தண்ணீர், காற்று, பூமி, செடி முதலியன எந்த ரூபத்தில் உண்டாகின்றன என்ற தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும்? குழந்தை எதற்காக பிறக்கிறது, எதற்காக வளர்கிறது, எதற்காக வாழ்கிறது? அறிவு எதற்காக? ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, ஏதோ ஒரு மாயை இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன முடிவு என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடல் அலைகள் மோதி மோதி சந்திப்பது போல உங்கள் உள்ளத்தில் மேற்சொன்ன கருத்துக்கள் மோதி மோதி சிந்திக்க வேண்டும். உங்கள் கணக்கும் என் கணக்கும். நீங்கள் போடும் கணக்கெல்லாம் கணக்கு அல்ல, நான் போடும் கணக்கு தான் கணக்கு. எவன் பேச்சும் இங்கு எடுபடாது. நாட்டின் செழிப்பிற்காக நான் வகுக்கும் திட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும். வழிபாட்டு மன்றங்கள், கூட்டு வழிபாடுகள், தியானம், வேள்விகள், சமுதாய தொண்டுகள், அன்னதானம், தான தருமங்கள் ஆகியவற்றின் நோக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆலயத்திற்கு வருவது சுயநலம் கருதியா அல்லது பக்தியினாலா? செவ்வாடை அணிந்து வந்து இங்கே தலைவர் பதவி கிடைக்காவிடில் ஒதுங்கி விடுகிறான். கடல் அலையினால் ஒதுங்குகிற நுரைக்கு காற்றினால் அழிவு உண்டு. ஆனால் கடலுக்கு எந்த அழிவும் கிடையாது. குடும்ப பாரத்தை பாதியாக குறைத்து பக்தியை வளர்க்கிறேன்.
அந்த பக்தி வேஷமாக மாறக்கூடாது. பக்தி வேஷமாக மாறினால் வேஷம் விஷமாக மாறிவிடும். கால வெள்ளம் காலனாக மாறிவிடும். மகனே, இந்த யுகத்தில் நீ அடிகளாரின் முழு அருளையும் அடைய வேண்டுமானால் தொண்டு செய்துதான் அடைய முடியும். அடிகளாரின் பார்வைக்கு மகத்துவம் உண்டு. பாவங்களை போக்கும் சக்தி உண்டு. அடிகளார் பேசி சாதிப்பதை விட பேசாமல் சாதிப்பது ஏராளம். அடிகளாரின் பார்வை தீர்க்கமாக படுமாறு பார்த்துக்கொள். அதனால் உனக்கு பயன்கள் உண்டு. அடிகளாருக்கு வேள்வி சக்கரத்தின் தன்மைகள் எல்லாம் தெரியும். அடிகளார் கலியுக அவதாரம். அடிகளாரிடம் பழகுகிற வாய்ப்பு இன்னும் சில வருடங்களுக்குத்தான் உண்டு. அவனிடம் நெருங்காமலும் நீங்காமலும் பழக வேண்டும். ஆலய கருவறைக்குள் எப்படி நெருங்க முடியாதோ அதே போல அடிகளாரிடமும் நெருங்கி பழக முடியாத நிலை வரும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. Please share and subscribe. Om Sakti.